ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இந்த பிப்ரவரி மாதம் நாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லான்ச்சஸ் அப்படின்றது நடக்க போகுது. அதுலேயும் இந்தியாவுடைய டாப் பிராண்ட்ஸ் எல்லா பிராண்டுக்கிட்ட இருந்தும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. அப்படி எந்தெந்த பிராண்டுக்கிட்ட இருந்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்றது அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் February 2022 அப்படின்ற அந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிப்ரவரி மாதம் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த வகையில் சாம்சங் கிட்டேருந்து இந்த பிப்ரவரி மாதம் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் Galaxy S22 சீரிஸ் தான் இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அதுலேயும் இந்த Galaxy S22 சீரிஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் Galaxy S22, S22 Plus அண்ட் S22 Ultra அப்படின்ற மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே Exynos 2200 அப்படின்ற இந்த சிப்ஸோட பேக் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் மற்றபடி இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டைனமிக் AMOLED டிஸ்ப்ளே தான் இருக்க போகுது. பட் கேமரான்னு வரும்போது S22 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் S22 Plusலையும் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா இருக்க போகுது. அண்ட் S22 Ultraல 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா இருக்க போகுது. அதோட S22 Ultraல 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் 40 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸோட பேக் பண்ணி S Pen அவங்களுடைய டெடிகேட்டட் அந்த S Penோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த S22 சீரிஸ் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் சாம்சங் கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல இந்த சாம்சங் Galaxy S22 சீரிஸை இந்த பிப்ரவரி மாதம் நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக சாம்சங் Galaxy M33 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ரீசெண்டாக நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் அவங்க லிஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, Exynos 1200 சிப்செட், 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், ட்ரிபிள் ரியர் செட் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 25,000 அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருக்கு. அடுத்து மோட்டோரோலா கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா Moto X30 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் டிசம்பர் மந்த் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் சர்டிஃபிகேஷன் சைட் நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த Moto X30 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா 144 Hzக்கான OLED டிஸ்பிளே, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா, 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த Moto X30 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட்லி பிப்ரவரி மிட் இல்லை எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓப்போ கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா Oppo Reno 7 சீரிஸை தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரொமோஷன்லாம் கூட ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி கேமராவில் Sony IMX709 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் ப்ரொமோஷன் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காக இந்த Oppo Reno 7 சீரிஸ் நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அந்த வகையில் இந்த Oppo Reno 7 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அதில் Oppo Reno 7 அண்ட் Oppo Reno 7 Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 778G பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி Oppo Reno 7 30K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Dimensity 1200 சிப்செட்டை பவர் பண்ணி Oppo Reno 7 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா மெயினாக செல்ஃபி கேமரா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Oppo Reno 7 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணலாம். இதனுடைய லான்ச் டேட் வர February 4th அன்னைக்கு இந்தியாவில் நடக்க போகுது. அடுத்து இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனா Infinix Zero 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியில இருந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5Gக்காக Mediatek கூடிய Dimensity 900 அப்படின்ற இது ஒரு 5G சிப்செட், 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்டர் 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Infinix Zero 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனா இந்தியன் மார்க்கெட்டில் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிப்ரவரி எண்டில் எதிர்பார்க்கலாம். மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம்.
அடுத்து IQOO கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய இந்த IQOO 9 சீரிஸ் தான். இந்த IQOO 9 சீரிஸ் இப்போ தான் டிசம்பர் மாதம் தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. IQOO 9 அண்ட் IQOO 9 Pro அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் IQOO 9ல 6.56 இன்ச்சஸ்ல 10 பிட்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 888 கான சிப்செட், 48 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 120 வாட்ஸ்க்கான ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த IQOO 9 ஸ்மார்ட் ஃபோனும் IQOO 9 Pro ஸ்மார்ட் ஃபோன் 6.7 இன்ச்சஸ்க்கான WQHD பிளஸ் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் செட் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, Snapdragon 8 Gen 1 கான சிப்செட், 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 50 to 55K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக IQOO 9 Pro ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க போகுது. கண்டிப்பாக பிப்ரவரி மிட்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து OnePlus கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 10 சீரிஸ்க்காக தான் நெக்ஸ்ட் எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த OnePlus 10 சீரிஸ்ல இருந்து OnePlus 10 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும். OnePlus 10 நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் OnePlusம் அவங்களுடைய வெப்சைட்ல OnePlus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான போஸ்டர் மட்டும் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான போஸ்டரை மட்டும் இப்போதைக்கு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் OnePlus 10 Pro இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 inches full HD plus resolution AMOLED panel display, 120 Hz கான refresh rate, Snapdragon 8 Gen 1 கான chipset, 48 மெகாபிக்சல் plus 50 மெகாபிக்சல் plus 8 மெகாபிக்சல் அப்படின்ற ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகாபிக்சல் கான செல்ஃபி கேமரா, 80 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 70,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த OnePlus 10 Pro ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் OnePlus 10 பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மார்ச் மாதத்துல லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த OnePlus கிட்ட இருந்தே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல OnePlus Nord சீரிஸ்ல இருந்து OnePlus Nord 2 CE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்ல எல்லாம் லிஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸ்ல 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, Dimensity 900 கான சிப்செட், 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 25 to 30K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த OnePlus Nord 2 CE அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து மாதம் டசன் கணக்கில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய ரியல்மி கிட்ட இருந்து இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா ரியல்மியுடைய 9 சீரிஸ் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. இந்த சீரிஸில் மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ரியல்மி 9, 9 Pro அண்ட் 9 Pro Plus அப்படின்ற 3 ஸ்மார்ட் ஃபோன். பட் இதில் இருந்து ரியல்மி 9 Pro அண்ட் 9 Pro Plus அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி 9 பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ரியல்மி 9 நம்ம மார்ச்சில் எதிர்பார்க்கலாம். பட் ரியல்மி 9 Pro 9 Pro Plus கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக போகுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனா தான் வரப்போகுது. பட் ரியல்மி 9 Pro Snapdragon 695 பவர்டு 5G சிப்செட்டோட 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh கான பேட்டரி அண்ட் 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட AMOLED டிஸ்பிளே இருந்துச்சு அப்படின்னா 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும், இல்ல LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்தாங்க அப்படின்னா 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ண போறாங்க. அதே சமயம் ரியல்மி 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு கண்டிப்பா AMOLED டிஸ்பிளே தான். 6.65 இன்ச்சஸ்ல AMOLED டிஸ்பிளே, 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 920 கான சிப்செட், 50 மெகாபிக்சல் கான ட்ரிபிள் ரியர் கேமரா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போகுது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 65 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட பேக் பண்ணி 25,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ரியல்மி 9 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு கொண்டு வர போறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரியல்மி 9 சீரிஸ் மட்டும் இல்லாம ரியல்மி GT சீரிஸ்க்கு கீழேயுமே 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரியல்மி GT 2 அண்ட் ரியல்மி GT 2 Pro அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல ரியல்மி GT 2ல Snapdragon 888 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா, 120 Hz கான AMOLED டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, 65 வாட்ஸ் கான சார்ஜரோட 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் ரியல்மி GT 2 Pro Snapdragon 8 Gen 1 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா, 120 Hz கான AMOLED, 50 மெகாபிக்சல் டியூவல் 50 மெகாபிக்சல் கான ட்ரிபிள் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 65 வாட்ஸ் கான சார்ஜிங் மாதிரியான பேக்கேஜோட 50,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த பிப்ரவரி எண்டில் மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம இந்த ஸ்மார்ட் போனை எதிர்பார்க்கலாம்.
அடுத்து ரெட்மி கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ரெட்மி நோட் 11 சீரிஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ரெட்மி நோட் 11 சீரிஸுடைய குளோபல் வேரியண்ட்டும் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது. அதில் ரெட்மி நோட் 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வர போகிறாங்க. இதனுடைய லான்ச் டேட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வர பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த ரெட்மி நோட் 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Mediatek Helio G96 சிப்செட், 108 மெகா பிக்சலுக்கான குவாட் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான பேக்கேஜோட அரௌண்ட் 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ரெட்மி நோட் 11 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி கொண்டு வர போறாங்க. அதை தொடர்ந்து ரெட்மி நோட் 11 அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட்லி பிப்ரவரி எண்ட்லயே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெட்மி நோட் 11 ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு Snapdragon 680 சிப் பவர் பண்ணி 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸோட அண்டர் 13K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப் பவர் பண்ணி 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 108 மெகா பிக்சலுக்கான குவாட் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 20,000 22,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் பிப்ரவரி எண்டில் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்கோ கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா உங்களுடைய எம் சீரிஸ்க்கு கீழே போக்கோ M4 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி போக்கோ M4 Pro 5G அப்படின்ற இந்த நேமில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப் செட்டை பவர் பண்ணி 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸோட 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த போக்கோ M4 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி பிப்ரவரி எண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவுடைய டாப் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து லான்ச்சுக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். அப்படி நான் கவர் பண்ணதில் இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆகணும், கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.